உதயநிதி ஒன்றும் பெரிய ஒரு என்ன யோகிய சிகாமணி கிடையாது. மற்ற கட்சியில இருந்த கீழே அவங்கெல்லாம் அவங்களுக்கு பெண்களை பார்த்தானா ஒரு என்ன தெரியுமா ஒரு ஒரு பொருள் மாதிரி தே திங்க். இண்டஸ்ட்ரியில வந்து இந்த தனி மனிதன் ஒழுக்கம் வந்து கொஞ்சம் கம்மி தான். இந்த உதயநிதி, இந்த விஷால், இந்த தாவேகா, இந்த விஜய், எவ்ரிபடி நோஸ் he was having an affair with நயன்தாரா. அந்த இதுல ஃபெயிலியர் ஆனப்போ பூச்சி மருந்து சாப்பிட்டு அங்க ஆழ்வார்பேட்டோ எல்டான்ஸ் ரோடு எங்கேயோ தான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தாங்க. இந்த பையனுக்கெல்லாம் ஏதோ அவங்க தாத்தா ஒரு மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர், அவங்க அப்பா ஒரு சீஃப் மினிஸ்டர், இவங்களெல்லாம் ஏன் தேர்ந்தெடுத்தாங்க? மக்கள் தானே தேர்ந்தெடுத்தாங்க. அப்போ வந்து இவங்கெல்லாம் நிஜமாவே மக்களுக்காக சேவை செய்யறதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்றாங்கன்னா கிடையாது. ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸ் தான். அவங்க எக்ஸ்பிளைன் பண்றதுனாலே அவங்கள போட்டு அடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த பொறுமை கிடையாது கேட்கறதுக்கு. ஏன்னா அவங்க நிலைமை அப்படி இருந்துச்சு. ஏன்னா அவங்க எல்லாம் போதையில இருந்திருக்காங்க. மகேஷ் பொய்யாமொழி நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆங்கிள் அவன் ஸ்டாலின் மாதிரி இருப்பார். பிரபல ஃபிலிம் ஸ்டாரோட பையன் வந்துட்டு அவரே என்கிட்ட சொல்லியிருக்கிறாரு. இப்போ நானே ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தேன் முக்தருக்கு. தட் இஸ் முக்தர் வேணும்ட்டு எடுத்துச்சு. பட் இட்ஸ் ஓகே. ஐ மேட் இட் வெரி கிளியர் தட் ஈவன் கருணாநிதி ஸ்போக் டு மீ அண்ட் ஹி செட் ஐ லவ் யூ சொல்லி. சூழ்நிலை பேக்ரவுண்ட் மோசமாக இருந்ததுன்னா அவங்களாம் பாதிக்கப்படுவாங்க. அவங்களாம் என்ன சொல்றது, they become a victim. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பத்தின ஒரு பெரிய சர்ச்சை போயிட்டு இருக்கு. அதை நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்ஸ்டாகிராம்ல ஒரு மாடல் அழகியோட பர்சனல் புகைப்படங்களை ரீஷேர் அவர் பண்ணதா அதுவும் எல்லாருமே பார்த்துட்டாங்க. பார்த்து சில மணி நேரத்துல அவர் அது டெலிட் பண்ணிருக்காரு. சில பேர் இது வந்து கை தவறி நடந்ததா சொல்றாங்க. சில பேர் இன்டென்ஷனா அவர் வந்து அந்த பொண்ணு கூட பழகி இருக்காரு. இதுக்கு முன்னாடி அவர் மற்ற நடிகைகள் கூட இருந்த மாதிரி இப்ப இருப்பாருன்னு நினைக்கிறாங்க. அதனாலதான் அவர் வந்து அதை போய் பார்த்திருப்பாரு. பார்த்ததுனாலதான் ரீஷேர் ஆயிருக்குன்ற மாதிரி எல்லாம் பேசுறாங்க. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? சரி, என்னோட ஒப்பீனியன் கேட்டா உதயநிதி ஒன்றும் பெரிய ஒரு என்ன யோகிய சிகாமணி கிடையாது. ஹி இஸ் நாட் அ பிக் என்ன சொல்றது ஒரு பர்சனல் இதுல ஹி இஸ் நாட் ஒரு நேர்மையான பையன் கிடையாது. எவ்ரிபடி நோஸ் he was having an affair with நயன்தாரா. அப்போ he was married and he had children. ஓகே, அந்த இதுல ஃபெயிலியர் ஆனப்போ பூச்சி மருந்து சாப்பிட்டு அங்க ஆழ்வார்பேட்டோ எல்டான்ஸ் ரோடு எங்கேயோ தான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தாங்க. ஓகே, அது ஒரு இது. அதுக்கப்புறம் இன்னொரு நடிகைக்கு அந்த துபாயில வீடு வாங்கி கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு ஒரு இது வந்துச்சு. சரி, இவங்கெல்லாம் தனி மனிதன் ஒழுக்கமே கிடையாது. இந்த உதயநிதி, இந்த விஷால், இந்த தாவேகா, இந்த விஜய், இவங்கெல்லாம் வந்துட்டு வாட் இஸ் த கல்ச்சர்? ஐ எம் நாட் சேயிங் ஆல் ஃபிலிம் ஸ்டார்ஸ் கெட்டவங்க நான் சொல்லல. பட் அந்த இண்டஸ்ட்ரியில வந்து இந்த தனி மனிதன் ஒழுக்கம் வந்து கொஞ்சம் கம்மி தான். நாட் தட் வெளியே இருக்கவங்களாம் பெரிய யோகிய சிகாமணிங்கன்னு சொல்லல. அதே மாதிரி பாலிடிக்ஸ்ல அதுலயும் வந்துட்டு இந்த தனி மனிதன் ஒழுக்கம் கிடையாது. ஓகே, எவ்ரிபடி. ஸோ இந்த பையனுக்கெல்லாம் ஏதோ அவங்க தாத்தா ஒரு மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர், அவங்க அப்பா ஒரு சீஃப் மினிஸ்டர், இது வந்து இந்த பண மாநிலத்துக்கு கீழே உட்கார்ந்து இந்த பணம் இது கலந்து விழுந்த கதை இதெல்லாம். மக்கள் தான் யோசிச்சு இவங்களெல்லாம் ஏன் தேர்ந்தெடுத்தாங்க? மக்கள் தானே தேர்ந்தெடுத்தாங்க. அப்போ வந்து இவங்க எல்லாம் நிஜமாவே மக்களுக்காக சேவை செய்யறதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்றாங்கன்னா கிடையாது. எவ்வளவு பேர் போய் உதயநிதியை மீட் பண்ண முடியும்? இப்ப நான் உதயநிதியை மீட் பண்ணணும்னு எவ்வளவு தடவை அப்பாயின்மெண்ட் கேட்டேன். நாட் ஃபார் எனிதிங் பர்சனல். இந்த மாதிரி ஊழல் நடக்குது, இந்த ஊழலை பத்தி சொல்லணும்னு சொல்லி நம்மளுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க. என்ன சொல்றாங்க, எதுக்கு, என்ன, ஏது. ஆனா ஊழல் சொன்னா உடனே நம்மள அப்படியே கழிச்சு விட்டுருவாங்க. அதனால இட்ஸ் நாட் தட். இது அவங்களுக்கே தெரியும் அவங்க வந்து அயோக்கியர்கள். ஆனா அவங்களோட தெனாவெட்டு என்னன்னா, முட்டாள் மக்கள் அவங்கள வந்துட்டு ஃபாலோ பண்றாங்க. இப்போ ஒண்ணுமில்ல, இந்த தாவேகாவோட இந்த பசங்களே, தொண்டர்களே பாருங்க, அவங்க எல்லாம் வந்துட்டு ஒரு தனி மனிதன் ஒழுக்கம் இருக்குதா? எப்படி பேசுறாங்க, கத்துறாங்க, வேவேன்னு கத்துறாங்க, ட்ரக்ஸ் சாப்பிட்டுட்டு, ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுட்டு, அடுத்தவன் என்ன பேசுறான், அது என்ன சொல்ல வரான்னு கூட ஒண்ணும் இல்ல. அந்த ஆக்சிடென்ட் கரூர்ல நடக்கும்போது நிறைய பேர் சொல்றாங்க, அந்த இது அந்த என்ன சொல்றது, அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸ்க்குடா அவங்க எக்ஸ்பிளைன் பண்றதுக்குனாலே அவங்கள போட்டு அடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த பொறுமை கிடையாது கேட்கறதுக்கு. ஏன்னா அவங்க நிலைமை அப்படி இருந்துச்சு. ஏன்னா அவங்க எல்லாம் போதையில இருந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதனால இந்த மாதிரி உதயநிதி இஸ் நாட் பெரிய ஒரு யோகிய சிகாமணி, அவரு பெரிய
இந்த பரம்பரை சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்க கூடாது. அண்ட் இவங்க எல்லாருமே ஒரே மட்டையில் குட்டையில் ஊறிய மட்டைகள். அவங்க கிட்ட எல்லாம் எந்த ஒரு ஒழுக்கமும் நம்ம எதிர்பார்க்க கூடாது. அப்படி எதிர்பார்த்தா அது நம்ம முட்டாள்தான். சொல்லுங்க. ஆனா உதயநிதியோட இந்த சர்ச்சை போயிட்டு இருக்க நேரத்துல அதே போல அன்பில் மகேஷ் அவங்களுடைய அப்பாவையும் உதயநிதி அவருடைய அப்பா போட்டோவையும் வச்சு இவங்க 2 பேரோட ஃபேஸ் கட் பாருங்க ஒரே மாதிரி இருக்கு, நாங்க எதையும் சொல்ல விரும்பலன்னு சில மீம்ஸ் எல்லாம் போகுது. நீங்க அதை பாத்திருக்கீங்களா வித்தியாசத்தை? இல்ல நானே நிறைய தடவை சொல்லியிருக்கேன் பாய். அந்த இது நானே சொல்லியிருக்கேன். சம்டைம்ஸ் யூ லுக் அட் திஸ் பாய், வாட்ஸ் ஹிஸ் நேம், மகேஷ் பொய்யாமொழி. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆங்கிள் அவன் ஸ்டாலின் மாதிரி இருப்பாரு இல்லையா? நிறைய பேர் இந்த கமெண்ட் அடிச்சிருக்காங்க. ஓகே, ஸோ அதெல்லாம் இவங்களுக்குலாம் தனி மனிதன் ஒழுக்கம் இருக்குன்னா இல்ல. இதெல்லாம் ரொம்ப கொச்சை. ஆக்சுவலி தேர் ஆர் லாட் ஆஃப் திங்ஸ் தட் இஸ் ஹேப்பனிங். இன்ஃபேக்ட் நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு பிரபல பிலிம் ஸ்டாரோட பையன் அவரே என்கிட்ட சொல்லியிருக்கிறாரு, எப்படி இவங்க வீட்டிங்ல எல்லாம் தனி மனிதன் ஒழுக்கமே கிடையாதுன்னு சொல்லிட்டு இவங்களே அழுதுருக்காங்க. தட் இஸ் ஸ்டாலினோ இல்லாட்டி ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க பிரதரோ இல்லாட்டி இன்னொரு பொலிட்டீஷியனோட வீட்டுல இந்த தனி மனிதன் ஒழுக்கம் அவங்களுக்கு எல்லாம் கிடையாது. ஸோ அகைன் இட் இஸ் தேர் கல்ச்சர். ஸோ இதை ஒன்றும் அதிசயமே கிடையாது. இட் இஸ் மேபி இட் குட் பி ட்ரூ, பட் அந்த சாயல் இருக்குது. ஸோ அகைன் கண்டிப்பா உலகம் சொல்றது பேசும். சொல்லுங்க. ஆனா நீங்க இத்தனை வருஷமா அரசியல்ல இருக்கீங்க, நிறைய செலிபிரிட்டிஸ் கூட பழகுறீங்க, இந்த பிரபலங்கள் சொல்லக்கூடிய நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியுது. நீங்க ஏதாவது அந்த மாதிரி சலசலப்பெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒன்னும் சலசலப்பு இல்லமா, நிறைய இருக்குது. இப்ப நானே ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தேன் முக்தருக்கு. தட் இஸ் முக்தர் வேணும்ட்டு எடுத்துச்சு, பட் இட்ஸ் ஓகே. அந்த யூ மீ டூ யூ டூ அந்த இது வந்துச்சுல, சின்மயி பத்தி இந்த அப்போ நான் கொடுத்தேன். தட் இஸ் ஹவு இந்த அரசியல்வாதிங்க எப்படி நம்மளுக்கு தே வில். ஐ கம் ஃப்ரம் அ ரிச் ஃபேமிலி, கொஞ்சம் பேக்ரவுண்ட் பெருசா இருக்கிறதால என்கிட்டயும் வாலாட்டினவங்க இருக்காங்க. பட் தென் வி கிவ் இட் பேக். பட் நிறைய பேர் பாவம் அந்த பதவியில அவங்களுக்கு ரொம்ப கீழத்துல இருக்கும்போது பாவம் அவங்க அந்த சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு விழுந்துடுறாங்க. எங்களுக்கே ஆயிருக்குது. ஐ மேட் இட் வெரி கிளியர் தட் ஈவன் கருணாநிதி ஸ்போக் டு மீ அண்ட் ஹி செட் ஐ லவ் யூன்னு சொல்லி ஐ டுக் இட் அஸ் எ ஜோக். ஏன்னா என்னை பொறுத்த வரையிலும் நான் இதை வயசானவர் ஏதோ பேசிட்டு போறான்னு சொல்லி அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது. பட் அதே இது வேற எதனா ஒரு பெண்மணி அவங்க சூழ்நிலை பேக்ரவுண்ட் மோசமா இருந்ததுன்னா அவங்க எல்லாம் பாதிக்கப்படுவாங்க. அவங்க எல்லாம் என்ன சொல்றது, they become a victim. ஸோ அகைன் இதை நம்ம இப்போ ஓப்பனா பேசுறோம். இப்போ எனக்கு ஐ எம் நாட் பாதர்ட். எனக்கு யார் என்னை பத்தி பேசுறோம் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. பிகாஸ் நான் பேசுறது உண்மை. அதே மாதிரி நிறைய பேர் கட்சிகள எக்ஸ்பெக்ட். ஆனா எங்களை பொறுத்தது எங்க கட்சியில ஜனதா தள்ல டாக்டர் சுவாமி எங்களை பொறுத்தவரை வாஸ் அ வெரி நைஸ் மேன். அந்த இன்டீசன்ட் பிஹேவியர் எல்லாம் கிடையாது. ஹி வாஸ் அ ஜென்டில்மேன். பட் ஓகே, அதே இது மற்ற கட்சியில இருந்த கீழே அவங்க எல்லாம் அவங்களுக்கு பெண்களை பார்த்தானா ஒரு என்ன தெரியுமா, ஒரு பொருள் மாதிரி தே திங்க். பட் தே டோன்ட். என்கிட்ட யாரும் ஆளாட்டாதது எதுக்குன்னா நான் ஒரு பணக்கார வீட்டு பொண்ணுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயந்துப்பானுங்க இவனுங்க எல்லாம். பட் இது நடக்குது, கண்டிப்பா நடக்குது. பிலிம் ஃபீல்ட்லயும் நடக்குது. பிலிம் ஸ்டார்ஸ் எவ்வளவு பேர் எனக்கு தெரிஞ்சவங்க. பட் நம்ம அவங்க பேரை சொல்லக்கூடாது பாவம். ஏன்னா அவங்க ஏதோ ஒரு நம்பிக்கையில நம்ம கிட்ட சொல்லியிருக்காங்க. நம்ம வெளியே அவங்க பேரை கொண்டு வரக்கூடாது. எவ்வளவு பேர் இந்த ஜுடிஷியரி ஜட்ஜஸ்க்காக இது பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்கிட்ட அழுது இருக்காங்க. இதுதான் ரொம்ப கொடுமை அவங்க பண்றதெல்லாம் எங்களான்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. பட் நம்ம அதை பத்தி பேசினானா நம்ம மேல உடனே ஒரு எஃப்ஐஆர் போடுவாங்க, இல்லை ஒரு கேஸ் வரும். ஓகே, ஸோ அதெல்லாம் சரி, இவங்கெல்லாம் எப்பயோ ஓடிட்டு நம்ம கடவுள்கிட்ட தான் வேண்டிக்கணும். கடவுளே இந்த மாதிரி அயோக்கியர்களை எல்லாத்தையும் அழிச்சு டிஸ்ட்ராய் பண்ணுன்னு தான் நான் வேண்டிப்பேன். மை ப்ரேயர் டெய்லி அதுதான். Start your career at KSG Institutions and JK College of Nursing and Paramedical. 15 UG programs, 6 PG programs, 7 research programs, nursing, catering, BSc 4-year nursing course, Bachelor of Physiotherapy 4.5 years course, no donation, no capitation. Join KSG Institutions, Singanallur, Coimbatore.